மீண்டுமாக இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்பாய் வரவேற்கிறோம். இதுவரைக்கும் இந்த எல்லா எபிசோட்ஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அத்தனை எபிசோட்ஸ்லேயும் ஒவ்வொரு காரியத்தை குறித்து நம்ம பேசிகிட்டே இருக்கிறோம். நம்மளோட ரூபன் வந்திருக்காங்க. நிறைய எக்ஸ்பிளேஷன்ஸ், நிறைய அனாலஜி, அதாவது அவங்க நிறைய உதாரணங்களை கொடுத்து இந்த சயின்ஸுக்கும் நம்ம ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கிறோம், இப்பவும் சொல்கிறோம், நாம் சயின்ஸுக்கு எதிரானவர்கள் அல்ல. சயின்ஸ் எப்பொழுது வேதத்துக்கு எதிரான காரியங்களை சொல்லுதோ அதுக்கான உண்மையை நம்ம பதிவு செய்கிறோம். அதான் இந்த ப்ரோக்ராமுடையதான நோக்கம். அவ்வளோதான். இப்போது நம்மளோட பிரதர் வந்திருக்கிறாங்க. நாம் இன்றைக்கி நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகள், அதாவது போன வாட்டியும் உங்கள் கேள்வி தான் கேட்டோம், போன எபிசோட்லேயும் உங்கள் கேள்வி தான் கேட்டோம், இப்போவும் அதை மாதிரி கேள்வி தான் நம்ம கேட்க போகிறோம். வாங்க நம்ம பிரதரை சந்திக்கலாம். பிரைஸ் லார்ட் பிரதர். Praise the Lord. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். Once again, thank you so much for the invitation. போன வாட்டி நம்ம கேட்ட கேள்விகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நிறைய ஸ்பிரிச்சுவலாக இருந்துச்சு, அதே நேரத்தில் ரொம்ப மகிமையாக இருந்துச்சு. இப்போ நாம் நேரடியாகவே கேள்விக்கு போகலான்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க? எந்த கேள்வி உங்களை ரொம்ப பதில் சொல்லணும்னு உந்தி தள்ளுச்சு? Praise the Lord. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு கொஷின் வந்திருந்தது. இதுவும் ஒரு வியூவர் கேட்டிருந்த கொஷின் தான். காடுக்கு ஏன் வயசு இல்லை? காடுக்கு ஏன் வயசு இல்லை? ஆமாம், ஏன் அவருக்கு ஏஜ் இல்லையா? அதாவது நான் ஒன்று கேட்குறேன், நீங்கள் பதில் சொல்ல முடியும். இப்படிலாம் கேள்வி கேட்குறாங்களா? இப்படிலாம் ஓகே. ஓ அப்படியா? நல்ல வேலை, எனக்கு இந்த கேள்வியெல்லாம் வரல பிரதர். ரொம்ப சந்தோஷம். ஸோ இது இந்த கொஷினை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு இது மாதிரி வேறு சில கொஷின் இன்னைக்கு பார்ப்போம். வயசுனா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னுடைய புரிதல் நான் சொல்கிறேனே, ஆதாம கர்த்தர் படைக்கும் போது வயசு இல்லாமல் தான் படைச்சார். எட்டர்னலாக தான் அவனை படைச்சார். என்னைக்கு அவன் பழம் சாப்பிட்டு அவனுக்கு ஒரு மரணம் அவன் சரீரத்துக்குன்னு ஆரம்பிக்குதோ அன்னையிலேருந்து மரணம் வரைக்கும் உள்ளது தான் வயசு. இது என்னுடைய புரிதல், வயசை பற்றின ஒரு புரிதல். அழகாக நீங்கள் ஒரு ஸ்பிரிச்சுவல் பெர்செப்ஷன் அழகாக சொன்னீங்க. வயசுங்கிறது டைம் இல்லாமல் வயசுங்கிறது கிடையாது. ஆமாம், காலம்ங்கிறது ஒன்று இல்லாமல் டைமுங்கிறது ஒன்று இல்லாமல் வயசுங்கிறத நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது. கரெக்ட், எக்ஸாக்ட்லி. நம்ம பூமி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து இயர்லிங்கிற ஒரு கணக்கு வச்சுருக்கோம். சூரியன் எத்தனை நாளில் இந்த பூமி சுற்றி வருதோ அதை ஒரு இயர்னு வச்சுருக்கிறோம். இது இப்படி இருக்குது, ஒவ்வொருக்கும் ஒரு கணக்கு இருக்குது. இட்டர்னிட்டின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டைமையே உருவாக்குன ஒரு காடு. ஆமாம், ஆதியிலே அதுதான் கிரியேஷன் ஆஃப் டைம். ஆமாம், கிரியேஷன் ஆஃப் டைம். இல்லை பைபிளோட இந்த பிப்ளிக்கல் வேர்ல்டோட ஒரு 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 பெரிய ஒரு ரெவலேஷன் என்னன்னா, டைமை கடவுள் படைச்சாருன்னு சொல்கிற ஒரே ஒரு வேர்ல்டு வியூ இதுதான். ஓகே, நம்ம 1900களில் தான் டைம்ங்கிறது ஒரு டைமென்ஷன். இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு 2 எபிசோட்ஸில் பேசியிருக்கோம். ஸ்பேஸ் டைம்ங்கிறது ஒரு டைமென்ஷன் தான் என்னங்கிறதெல்லாம் பற்றி பேசினோம். எல்லா வேர்ல்டு வியூலையுமே கடவுள் மனுஷனை படைச்சாரு, உலகத்தை படைச்சாரு, இதெல்லாமே இருக்குது, இல்லாமல் இல்லை. ஆனால் டைமையும் படைச்சாரு அப்படின்னு சொல்கிற ஒரே ஒரு வேர்ல்டு வியூ பிப்ளிக்கல் வேர்ல்டு வியூ தான். எனக்கு இப்போது ரெண்டாவது இது, அது ரெண்டாவது இப்படி கேட்குறேன், அதை சொல்லலை. காடு டைமை படைச்சாரு அப்படிங்கிறது நம்ம சொல்கிறோம்ல, இதே மாதிரி இன்னொன்னையும் நம்ம காடு தான் படைச்சிருக்காரு அப்படின்னு பதிவு இருக்குது. அதையும் நீங்கள் தான் நம்ம ப்ரோக்ராம் சொன்னீங்க. என்னென்னா ஸ்பேஸ். அது இன்னும் மகத்துவமான விஷயம். ஏன்னா எல்லாரும் பூமியை படைச்சதை பற்றி இருக்குது, சூரியன் படைச்சதை பற்றி இருக்குது. ஆனால் இதெல்லாம் இருக்கிறதுக்கு இடத்த உண்டாக்கினார்னு இது மனுஷன் வந்து கற்பனை பண்ண முடியாத விஷயம். 1900 வரைக்கும் நீங்கள் ஒரு ப்ரோக்ராமில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. செகண்ட் எபிசோட்லேயே தேர்ட்லேயே டிஸ்கஸ் பண்ணாத. ஸோ காடுன்றவர் எல்லாத்தையும் படைக்கிறதுக்கு முன்னாடி அதை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் உண்டாக்கினார். ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் தான் உருவாக்குறாரு. அதுதான் பிகினிங் ஆஃப் டைம். அதான் ஆதியிலே வானத்தையும் ஸ்பேஸ். அடுத்து வந்து டைம். இப்போ இதையும் டைம்னு ஒன்று இவர் தான் உண்டாக்குறாரு. அதுதான் பிகினிங் ஆஃப் டைம். மிச்சம் எல்லாரும் இந்த டைம்குள்ளே இருக்கிற கிரியேஷன்ஸை பற்றி பேசுகிறாங்க. அது கணக்கு தெரியுது இல்லை எனக்கு. டைமை பற்றி கிரியேஷன்ன்றது பைபிளில் மட்டும்தான் இருக்குது, பிப்ளிக்கல் வேர்ல்டு மட்டும்தான் சொல்லுது. ஓகே, இது மிகப்பெரிய ஒரு பிரமிப்பான விஷயம். என் மனசை ரொம்ப டச் பண்ண ஒரு விஷயம். அப்போ அவர் இருக்கிற இடம் இட்டர்னிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, காலத்தை உருவாக்குனவர் மேலே காலம் அப்ளை ஆகாது. கரெக்ட் இல்லையா? ஆமாம். அவருக்கு ஆரம்பமும் கிடையாது, முடிவும் கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, டைமுங்கிற ஒரு டைமென்ஷன் அவருக்கு அப்ளை ஆகாது. ஸோ இந்த கொஷின் வந்து அவருக்கு அப்ளை ஆகாத கொஷின். இது எனக்கும் உங்களுக்கும் அப்ளை ஆகலாம். உலகத்தில் இருக்க இந்த பிரபஞ்சத்தில் இருக்க எல்லா பொருளுக்கும், மனுஷனுக்கும், உயிரினுக்கும் அப்ளை ஆகலாம். பைபிள் சொல்கிற காடுக்கு வந்து இது அப்ளை ஆகாது. அதாவது அப்பாவுக்கு ஒரு பையன் பிறக்கிறான், ஒரு நாளும் அப்பாவை விட அதிக வயசு அவனுக்கு ஆகவே ஆகாது. ட்ரூ, நீங்கள் சொல்கிறது புரியுது எனக்கு, இல்லையா? அவன் எத்தனை வருஷம் ஆனாலும் அவங்க அப்பாவை விட அவன் சின்ன வயசாக தான் இருப்பான். அவங்க அப்பா விட அவன் பெரிய வயசாக ஆகவே முடியாது. ஏன்னா அவங்க அப்பா அவனை பெற்றிருக்கிறாரு. இது எப்படியோ
அப்படித்தான் டைம்ங்கிறது அவர் கிரியேட் பண்ணது. அந்த டைம்குள்ள அவர் வரவே முடியாது. சான்ஸே இல்ல. டைம் அவர் மேல ஆளுகை செய்யவே முடியாது. அதான் ஒரு அழகான ஒரு பாட்டு இருக்கு. பாலஸ்தீன தேசத்திலே பாலனாக பிறந்தனரே, காலங்களுக்குட்படாதவர் காலத்துக்கு உட்பட்டார் அப்படின்னு அந்த பாட்டு வரும். காலங்கிறதே அவருக்கு அது வந்து அவருக்குள்ள அப்ளிகபிளே ஆகாத விஷயம். எனக்கு ஆண்டவர் இந்த வசனத்தை ஆரம்பத்தில் படிக்கும்போது 3 பாயிண்ட் நாங்கள் எடுப்போம். அதில் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தாருங்கிறதுல ஒன்று வந்து இன்விசிபிள் காட், அவர் காணக்கூடாத இறைவன். விசிபிள் வேர்ல்டை படிக்கிறாரு. அதுவே வந்து அவருடைய டிசைன்லேருந்து ஆப்போசிட்டாக இருக்கு. ரெண்டாவது, அழிவில்லாத தேவன் அழிவுள்ள உலகத்தை படைக்கிறார். காண்கிற எல்லாம் அனித்தியமானவைகள். மூணாவது, டைம்லெஸ் காட் டைமை படைக்கிறார். சூப்பரா சொன்னீங்க நீங்க. நாங்கள் அதை ஆதியாமம் ஒன்று தியானிக்கும் போது ஆண்டவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அதில் ஒன்று தான் டைம்லெஸ் காட். உங்கள் டிசைனில் இல்லாத ஒன்று நீங்கள் எப்படி படைப்பீங்க? உங்கள் கற்பனையில் ஒன்று இருக்கோ அந்த கற்பனைக்கு வேணால் நீங்கள் உருவத்தை கொடுக்க முடியும். உங்களுக்குள்ள அப்படி ஒன்று இல்லவே இல்லை. அதை எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க? அவருக்குள்ள டைம்னு ஒன்று இல்லவே இல்லை. ஆனால் ஏன்னா அவர் டைம்லெஸ்ல இருக்காரு. சரி, ஆனால் அவர் டைமை கிரியேட் பண்ணுறாரு. அமேசிங். அமேசிங்ல. அதனால தான் இந்த வியூவில் இப்போ கிறிஸ்து வந்து உயிர் தெழுந்தது பெருசாக நிறைய பேர் பேசுவோம். அது இல்லைன்னு நான் சொல்லலை, அது ஒரு பிரமிப்பான விஷயம். ஆனால் ஒரு மனுஷனா வந்தது இன்னும் பெரிய விஷயம். காலத்துக்கு உட்படாத தேவன் ஒரு மனுஷனா தன்னை தாழ்த்தி வந்தாருங்கிறது இன்னைக்குன்னு இல்லை, என்னைக்குமே நம்மளால புரிஞ்சுக்க முடியாத விஷயம். அதாவது இந்த கிறிஸ்து பிறப்புன்னு இருக்குல்ல, இப்போ நீங்கள் சொன்னது எவ்வளோ ஒரு பிரமிப்பான விஷயம். அதப்பா சொல்கிறோம்ல, டைமுக்குள்ளேயே அடக்க முடியாத ஒருத்தரை டைமுக்குள்ளே அடக்கிட்டோம். அடங்குறாரு, அவரே அடங்கி வராரு. அந்த மாதிரி தான் அந்த விஷயம் அந்த அவருடைய பிறப்பில் நிறையா இருக்கும். வானம் எனது சிங்காசனம், பூமி அவரது பாதப்படின்னு இருக்குல்ல, அவர் ஒரு மரியாதையுடைய ஊம்புக்குள்ளே போய் அவர் ஒரு குழந்தையா சுருங்கி படுக்கணுங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். கற்பனையே நம்ம பண்ண முடியாத விஷயம். நம்மெல்லாம் குழந்தையா இருந்து பெரியவங்களானவங்க, பெரியவர் குழந்தையாகணுமே. கற்பனையே நம்மளால பண்ண முடியாது. ட்ரூ. அந்த மாதிரி நிறைய இருக்கு அவருடைய கிரியேஷன்ல மட்டும் நான் சொல்லுவேன். நீங்க சொல்லும்போது இன்னொரு ஒரு பாயிண்ட் எனக்கு யோசனைக்கு வந்து முந்தி மெடிடேட் பண்ணது ஞாபகம் வருது. யூஸ்வலாக நம்ம என்ன யோசிப்போம்னா, கடவுள் மரிச்சது பெருசா உயிரோட வந்தது பெருசான்னு கேட்டா நிறைய பேர் என்ன யோசிப்பாங்கன்னா, உயிரோட வந்தது தான் பெருசுன்னு யோசிப்பாங்க. ஆனா மரிச்சது அதோட பெருசு. ஏன்னா ஆரம்பமே இல்லாதவருக்கு முடிவுங்கிறது வரவே முடியாது. சூப்பர். வாய்ப்பே கிடையாது. அன்றும் இல்லாதவர் அவர். ஆதின்னு இருந்தா தான் முடிவுன்னு ஒன்று வரும். இவர் டைமை உருவாக்குனவர். ஆதி எந்தங்கிறது டைம் ரிலேட்டடான விஷயம். இவர் வந்து எண்டு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. உயிர் தெழுந்தது பெரிய விஷயம்தான். ஆனா அதோட ரொம்ப பெரிய விஷயம் மரிச்சது. அவ்வளோத்தையும் வாங்கிக்கிட்டு மறிக்கிற அளவுக்கு ஒப்பு கொடுக்குறோம்னா அது கற்பனை கூட பண்ண முடியாத விஷயம். அந்த அந்த மரணங்கிற டிசைன்குள்ள வர்றதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தானே. ஆமா, இல்லையா? அதை வழி ஏத்துக்கணுமே. பயங்கரமான விஷயம் இல்லையா? பெரிய விஷயம். ஒரு தேவன் மரணத்துக்குள்ள வர்றதுங்கிறது வந்து பிரமிப்பான விஷயம். பிரமிப்பான ஒரு விஷயம் இல்ல. அவருக்கு முடிவுங்கிறது வரதுக்கு வாய்ப்பும் கிடையாது. அவர் உயிர் தெழுந்துதான் ஆகணும். ஏன்னா ஆரம்பம் இல்லாதவர் அவரு. அப்படின்னா இந்த கடவுளுக்கு வயசு இருக்கான்றத கேள்வியே வந்து நல்ல கேள்விதான். ஆனா வந்து ஒரு புரிதல் இல்லாத கேள்வி அது, இல்லையா? அவருடைய லெவலுக்கு அது அப்ளை ஆகாது. ஓகே, வெரி குட் வெரி குட். ரொம்ப நல்ல விளக்கம். அடுத்து பிரதர் வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? கொஸ்டின் நம்பர் 2 என்னன்னா, நீங்க வந்து பரலோகம் இருக்குன்னு சொல்றீங்க, நரகம் இருக்குன்னு சொல்றீங்க, போய் பார்த்தீங்களா? சரி, ஓகே. எப்படி எதை வச்சு நீங்க சொல்றீங்க? நாங்க எதுக்கு அதை நம்பணும்? நம்பணும்னு அவங்க கேட்கல. இது மாதிரி ஒரு கேள்வி அது. ஓகே. ஸோ இதுதான் இந்த கொஸ்டின். பரலோகம் நரகம் இது எனக்கு நிறைய இதில் என்ன நாங்கள் இந்த இது பேஸில் நியாய தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் பற்றி எடுக்கிறதுனால இப்போ நீங்கள் உங்கள் வியூ சொல்லுங்கள். நான் அதுக்குள்ளே நாங்கள் யோசிச்சதை உங்களுக்கு சொல்கிறேன். பரலோகம் நரகம் இருக்குங்கிறதுல மாற்று கருத்து எனக்கு இல்லவே இல்லை. ஏன்னா வேதம் சொல்லுது இயேசு பரலோகத்திலிருந்து வந்தாருன்னு இருக்குது. ஸோ நம்ம அதெல்லாம் அவர் அதுக்கு ஏறி போனாருன்னு இருக்கு, நம்புகிறோம். அதெல்லாம் இல்லை. இந்த பரலோகம் இருக்கா நீங்கள் பார்த்தீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல, அங்கே தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா பைபிளை பொறுத்த வரைக்கும் ஒருவனும் ஒரு காலம் அதை கண்டதில்லை. பரலோகத்துக்கு போய் ஏறினவரும் இறங்கினவரும் ஒருத்தர் தான் அப்படின்னு இருக்கு. ஆனால் பரலோகத்துக்கு போய் சுற்றி பார்த்துட்டு வந்தவங்கன்ற ஒரு கதைகள் இருக்குல்ல, இது ரொம்ப பெரிய கதைகளாக இருக்கு. இப்போ இவங்களும் கேட்குறாங்க பார்த்தீங்களான்னு சொன்ன உடனே யாராவது உடனே கமெண்ட்ல அவர் பார்த்தாரு இவர் பார்த்தாரு இந்த மாதிரி பார்த்தாருன்னு சொல்லிட்டு கமெண்ட்டை போட்டக்கூடாது இல்லை. அதுக்காக நான் சொல்ல வந்தேன். பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ளேயே நம்ம இந்த ப்ரோக்ராம் பொறுத்தவரைக்கும் நம்ம போகல நம்ம. ஆமாம்.
இதுக்கு 2 இல்லாட்டி 3 விதமான எக்ஸ்பிளனேஷன் நான் கொடுக்குறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பிளனேஷன். இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு, யோவான் 14:2 வாசிக்கிறபடி, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு பரலோகத்தை குறித்து பேசுறாரு. அதே மாதிரி மத்தேயு 25:41 பாருங்க, அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர், சபிக்கப்பட்டவர்களே, என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் அப்படின்னு நரகத்தை பொறுத்து பேசிட்டார். இப்போ ஸ்பிரிச்சுவல் வியூ நான் சொல்லிடுறேன். ஒரு பிலீவர் எப்படி யோசிப்பாரு, எப்படி யோசிக்கணும்னு சொல்றேன். பிலீவரை பொறுத்தளவுக்கு அவருக்கு காட் நல்லா தெரியும். அவர் சொன்னா நான் உண்மையா மட்டும்தான் இருந்து ஆகணும். அந்த வியூல வந்து இதை நான் நம்புறேன். அப்படி சொன்னா அவர் தான் காடு. காடு அதான் அப்படி சொல்ல முடியும். ஆமா. இப்போ மீதி ஒரு சயின்டிஃபிக் வியூ ஒன்று சொல்றேன். பிசிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா லென்த் கான்ட்ராக்ஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. லென்த் கான்ட்ராக்ஷன் என்ன அப்படின்னா, இப்ப ஒரு அடி ஸ்கேல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு அடி ஸ்கேலை வந்து இதோட ஸ்பீடு வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டு கிட்ட போகுது. ஸ்பீட் ஆஃப் லைட்டுங்கிறது 3 லட்சம் கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்லி பர் செகண்ட். ஓகே. ஒரு செகண்டுக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீட்ல அது லைட்டு போகும். ஒருவேளை ஒரு மாஸ் இருக்கிற நிறை இருக்கிற இந்த ஒரு அடி ஸ்கேலு ஸ்பீட் ஆஃப் லைட்டுக்கோ இல்லாட்டி அது கிட்டக்கையோ போணுச்சுன்னா இது வந்து ஒரு அடியா இருக்காது. ஓ, அது சைஸ் சின்னதாயிரும். ஓகே. எப்படி இன்னும் கொஞ்சம் தெளிவா? இது எப்படின்றது இதை ப்ரூஃப்லாம் பண்ண முடியாது. ஓகே, மேத்தமெட்டிக்கலா அதுக்கு ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ரைட். அது நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் ப்ரூவன். Good. ஆனா ஒரு மாஸ் இருக்கிற ஒரு பொருளை நீங்க எப்படி வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டு கொண்டு போவாங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. அப்படி கொண்டு போக முடியாது. லைட்டுக்கு வந்து மாஸ் கிடையாது. ஸோ அந்த அளவுக்கு டிராவல் பண்ற வெயிட் உள்ள ஒரு பொருள் இல்லை. வேணால் இருக்க பொருளை அந்த அளவுக்கு டிராவலே நீங்க பண்ண முடியும். டிராவல் பண்ண முடியாது. ஏன்னா லைட்டுக்கு வெயிட் கிடையாது, மாசுங்கிறது ஒன்று கிடையாது. மாஸ் கிடையாது. ஓகே, ஒருவேளை டிராவல் பண்ற பட்சத்தில் அதனுடைய சைஸ் வந்து ஒரு அடியா இருக்கிறது குறைஞ்சிருங்கிறாங்க. ஓகே. சரிங்களா? மேத்தமெட்டிக்கலி இட் இஸ் ப்ரூவன். இதை எப்படி நம்புறாங்க? இது சயின்டிஃபிக் மேத்தமெட்டிக்கே ப்ரூவன்னு சொல்றாங்க. மேத்தமெட்டிக்கலி ப்ரூவன். ம். மேத்தமெட்டிக்கலி ப்ரூவன் தான். அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அக்யூரேட்டா மேத்தமெட்டிக்கலா தியரட்டிக்கலா அது ப்ரூவ் பண்ண விஷயம். அப்போ இதில் அடுத்த கொஸ்டின் வரும், ஒரு அடி ஸ்கேல் அப்போ ஸ்பீட் ஆஃப் லைட்லன்னு ஸ்லோவா வச்சுன்னா பெருசாயிருமா அப்படின்னு அடுத்த கொஸ்டின் வரும். இது நம்ம இமேஜினேஷனுக்கு அப்பாற்பட்ட விஷயம். ரைட்டுங்களா? இதை ஏன் நம்ம நம்புறோம் அப்படின்னா, மேத்தமெட்டிக்ஸோட லாஸ் வந்து பிசிக்ஸோட லாஸ் கன்சிஸ்டண்டா இருக்கு. அதெல்லாம் கன்சிஸ்டண்டா இருக்க பட்சத்தில் இதையும் இவங்க ஏத்துக்கிறோம். இதை ஏத்துக்கிறதுக்கு காரணம் மீதி எல்லாம் கரெக்டா இருக்கு. இந்த ரீசனிங் வச்சு பார்க்கும்போது மேத்தமெட்டிக்கலா அது கண்டிப்பா கரெக்டா தான் இருந்து ஆகணும்னு நம்ம நம்புறோம். ஏன்னா சொன்ன மற்றதெல்லாம் கரெக்டாக இருந்தது. கரெக்டா அப்போ இதுவும் கரெக்டாக தானே இருக்கணும். இருந்தாலும் பைபிள் சொன்ன 100 விஷயம் கரெக்டா இருக்கு. அதான் நம்ம வாசிக்கிறோம் 2 பேதுரு 1:19. அதிக உறுதியான தீர்க்க தரிசனமும் நமக்கு உண்டு, பொழுது விடிந்து விடிவெள்ளி உங்கள் இதயத்தில் உதிக்கும் அளவும் இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற விளக்கை போன்ற அவ்வசனத்தை கவனித்திருப்பது நலமாய் இருக்கும். பைபிள்ல சொன்ன ஒண்ணுமே அக்யூரேட்டா நீங்க நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்கு. பழைய ஏற்பாட்டில் சொன்னது புதிய ஏற்பாட்டில் நிறைவேறுச்சு. புதிய ஏற்பாட்டில் சொன்னது நம்ம கண்ணுக்கு முன்னாடி 2000 வருஷம் கழிச்சு நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா உங்க மினிஸ்ட்ரி HLM மினிஸ்ட்ரியே வந்து பாத்தீங்கன்னா இந்த சுவிசேஷத்தை, இந்த தீர்க்க தரிசனம் எடுத்து வெளியில சொல்றது தான் அவங்களோட பிரைமரி மினிஸ்ட்ரியா வச்சிருக்கீங்க. நாங்கள் அடிக்கடி இந்த வேர்டை யூஸ் பண்ணுவோம். இயேசு சொன்ன இத்தனை தீர்க்க தரிசனங்களும் துல்லியமாய் நடக்குமானால் அவர் வருவேன் என்கிற தீர்க்க தரிசனமும் துல்லியமாய் நடக்கும். நடந்தா ஆகணும். நடந்தான் ஆகணும். இதே லாஜிக்ல தான் லென்த் கான்ட்ராக்ஷனை நீங்க நம்புறீங்க. ஆறு இல்லாட்டி இந்த சயின்டிஃபிக் கம்யூனிட்டி நம்புது. இதை ஸ்பீட் ஆஃப் லைட் கிட்டலாம் போய் நம்ம ஒரு மாஸ் இருக்க பொருளை நம்ம டெஸ்ட் பண்ணிலாம் பார்க்க முடியாது. பக்கம் டெஸ்ட் பண்ணி பார்த்து அது குறைஞ்சிச்சு சின்னதாதுன்றதெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியாது. ஒரு டாக்குமெண்ட்ரி பார்த்தா எனக்கு ஞாபகம் இருக்கு. ஸ்பீட் ஆஃப் லைட்ல பொருளை தள்ளுற அளவுக்கு எனர்ஜி கிரியேட் பண்ற அளவுக்கு உலகத்துல ஒன்று இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த உந்து சக்தி இல்லை இன்னும். அந்த வந்து சொல்ல வரீங்க நீங்க. ஆமா, இப்போ வேகமா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி போறோம். அந்த ஸ்டார்ட் பண்ணி அந்த லைட்டோட டிராவல் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணக்கூடிய சக்தியே நம்மகிட்ட இல்லை. நம்மகிட்ட இல்லை. ஓகே, ரைட். ஒரு செகண்ட்ல 3 லட்சம் கிலோமீட்டர்னா பாருங்க. ரைட் ரைட். லைட்டுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதை நான் படிச்சு பார்க்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. நம்ம ஆண்டவர் படைச்சதுல ஸ்டார்டிங்கே அதுதான். வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னாரு இல்லைங்களா? எல்லாருமே தி பெஸ்ட்டை கடைசியாக தானே படைப்பாங்க. இதுக்கு மேலே படைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு. இவங்க ஒன்றும் இல்லை, முடியவே முடியாதுங்கிற விஷயம் தான் ஸ்டார்டிங்கே நம்ம ஆண்டவர்கிட்ட. மினிமமே அதுதான். அப்போ மேக்சிமம் பாருங்க, இன்ஃபினிட்டி. ஓகே. சரி, உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயத்தையுமே நம்ம இப்படி தான் டிசைட் பண்ணுவோம். இதுக்கு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் வியூ சொல்லிட்டேன். 2வது சயின்டிஃபிக் வியூ சொல்லிட்டேன். அடுத்தது ஃபிலாசபிக்கல் வியூ ஒரு நேச்சுரல் வியூ ஒன்று பார்த்துருவோம்.
இப்போ வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒரு மாத்திரையை வாங்கி போடுறாரு. ஏன் போடுறாங்க? சுகமாகுங்கிற நம்பிக்கையில போடுறாங்க. யாரோ ஒருத்தருக்கு சரியாயிருக்கு. ஆயிருக்கு. அதுக்கு ஒரு நல்ல வேர்ட். நான் குழந்தையா இருக்கும்போது, அவர் நல்ல கைராசி டாக்டர்ம்பாங்க. நம்ம கைராசி டாக்டர்னா என்ன, இவங்க ஜோசியம் பார்த்தாங்களா அப்படின்னா, அப்படி இல்ல. அவர்கிட்ட போன எல்லாரும் சுகமாயிருக்காங்க. அதனால ராசியான அதனால அவர் கைராசி டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா. காய்ச்சலுக்கு ஒரு மாத்திரையை போடுறாங்க, பாராசிட்டமால் போடுறாங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு சரியா இருக்கு. அந்த நம்பிக்கையில நான் போடுறேன். எனக்கு இன்னும் சரியாகல. ஆகல. எனக்கு இன்னும் சரியாகல. ஆனா மீதி பேருக்கு ப்ரூவ் ஆனது நம்பிக்கை பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு பார்க்கும்போது அதை நான் எடுத்து போடுறாங்க. இல்லாட்டி நான் போடுறேன். பில்டிங் ஒன்று கட்டுறீங்க. ஒரு ப்ராஜெக்ட் இன்ஜினியர் வந்து கட்டுவாருங்கிற நம்பிக்கை உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னா, பழைய இதெல்லாம் கரெக்டாக கட்டியிருக்காரா அப்படிங்கிறத நம்பி நீங்க ஃபர்ஸ்ட் காசு கொடுத்தா தான் அவர் கட்ட ஆரம்பிப்பாரு. ஆமா. இனிஷியல் பேமெண்ட் நம்ம பண்ணணும்னா, முதல்ல நமக்கு அவர் மேல நம்பிக்கை வரணும். இவ்வளவு தூரம் அவர் பண்ணியிருக்கிறாரு. அதனால இதையும் கரெக்டா பண்ணுவாரு. உங்க கட்டடம் இன்னும் கட்டி முடிக்கல. இருந்தாலும் நீங்க நம்புறீங்க. ஏன் நம்புறீங்கன்னா, அவரோட ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்க பார்க்கும்போது, இவர் கரெக்டாக தான் நிறைய விஷயத்த பண்ணியிருக்காரு. இத்தனைக்கும் ஒரு சில எரர் கூட அவருக்கு வந்திருக்கலாம். இருந்தாலும் ஆவரேஜா பார்க்கும்போது இவர் நல்லா எல்லா இடத்தையும் கட்டியிருக்காரு. மேபி 1, 2 பிழை வந்திருக்கலாம். அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நீங்க முதலீடே பண்றீங்க. இது எல்லாத்துக்கும் பொருந்தும் போலயே. உலகத்தில் இருக்க அத்தனைக்கும் பொருந்தும். என்ன நம்பிக்கையில ஓட்டு போடுறோம்? இவர் நல்லது செய்வாருங்கிற நம்பிக்கையில தானே போடுறோம். ஆமா, அதுவும் அந்த அடிப்படை தானே. அடிப்படை. இதுக்கு முன்னாடி அவங்க நல்லது செஞ்சிருக்காங்க, இவரும் செய்வாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தானே. கரெக்ட். ஓகே. நம்பி நீங்க 10 லட்சம் 15 லட்சம் கொடுத்து கார் வாங்குறாங்க. என்ன நம்பிக்கையில வாங்குறாங்க? இத்தனை கார் அவன் பண்ணது கரெக்டா இருக்கு. என்னோடது இன்னும் பெர்ஃபெக்டா இருக்கான்னு எனக்கு தெரியாது. தெரியாது. ஆனாலும் அவங்க ட்ராக் ரெக்கார்டை வச்சு நம்ம வாங்குறோம். எக்ஸாக்ட். 50,000 கார் இந்த கார் வித்துருக்குங்க. இது கரெக்டா தான் இருக்குங்கிற நம்பிக்கையில வாங்குறோம். 100க்கு 100% பைபிள் சொன்னது கரெக்டா இருக்கு. ஆனா ஸ்பிரிச்சுவாலிட்டியில மட்டும் இந்த கொஸ்டின் கேட்போம். ம். 100 விஷயம் அவர் சொன்னது கரெக்டா இருக்கு. தீர்க்க தரிசனம் கரெக்டா இருக்கு. காட் இருக்காருங்கிறதுக்கு என்ன அனாலஜி அப்படிங்கிறது ஃப்ரேம் ஒர்க் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் காடுங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த கீழே நீங்க பார்க்குற எபிசோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளவும் சரியா இருக்கு. பரலோகத்தை பார்த்தீங்களா அப்படின்ற கொஸ்டினை ஸ்பிரிச்சுவாலிட்டியில மட்டும் கேட்போம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, டாக்டரு, இன்ஜினியரு, ஒரு கார் இன்ஜினியரு, வேற எங்கேயுமே நம்ம கேட்க மாட்டோம். ஆண்டவர்கிட்ட மட்டும் இந்த கேள்வி கேட்கப்படுது. ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் அந்த கொஸ்டினை கேட்போம் நம்ம. ஓகே. கடவுள் இல்லைங்கிறவங்க கூட மற்ற கருத்துக்கள் சொல்லும் பொழுது, அதாவது ஒரு கம்யூனிசத்தையோ ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது இந்த கம்யூனிசம் வந்தால் இது நல்லா இருக்கும், இது சரியாயிரும்ன்றாங்க. ஏன், என்ன காரணம்னு கேட்டால், அந்த நாடுகள் அப்படி இருந்திருக்கு, இந்த நாடுகள் அப்படி இருந்திருக்கு, அதனுடைய அடிப்படையில் தானே சொல்றாங்க. அந்த பேசிக்ல தானே அழகா நீங்க சொன்னீங்க. நீங்க சொல்ற அனாலஜி ஒரு நல்ல அனாலஜி. அந்த பேசிஸ் தானே கேட்குறாங்க. அந்த பேஸ் தானே கேட்குறாங்க. அப்போ கடவுள் சொன்ன இத்தனை விஷயம் இத்தனை நாடுகளில் இத்தனை வருஷங்களில் நடந்திருக்கும் பொழுது, ஏன் பரலோகம் நரகத்தை குறித்து அவர் சொன்னது சரியாக இருக்காது? சத்தியமாக மட்டும்தான் அது இருந்து ஆக முடியும். இருந்தாங்க. வேற வழியே கிடையாது. ஏன்னா அவர் சொன்னதுல ஒன்று கூட இன்னும் தவறல. அதான் ஒரு எழுத்தின் அங்கம் கூட தரலன்னு தானே நம்ம பார்க்குறோம். ஆமாம். அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒன்று கூட தவறி போகவில்லை. இவ்வளோ நேரம் நம்ம பேசணும் இல்லைங்களா, இன்ஜினியரு, டாக்டரு, இந்த விஷயம். அவங்க சொன்னதுகளில் 1, 2 இல்லை, நிறையவே தவறி இருக்கு. பாதிக்கு மேலே தவறி இருக்கு. தவறி இருக்கு. அது நடந்த நல்ல விஷயங்களை மட்டும் வச்சுக்கிட்டு திருப்பி திருப்பி அவர்கிட்டயே போகிறாங்க. ஒரு ஹாஸ்பிட்டலில் எத்தனையோ விதமாக சுகமாகாமல் போனவங்களாம் இருக்காங்க. ஆனாலும் அதில் சுகமான ஆட்கள் நம்பி அங்கே கொண்டு போய் சேர்க்குறோம்ல. அங்கே இந்த கொஸ்டினை கேட்க மாட்டேங்கிறோம்ல. கேட்கறது இல்லை. அந்த இடத்துல எத்தனையோ கார் கம்பெனியில் வழியில் அந்த கார் நின்று போனதை பார்க்குறோம், ப்ராப்ளம் வந்ததை பார்க்குறோம். எத்தனையோ பேர் வேற சொல்லுவாங்க அந்த கார் சரியில்லைங்க அப்படிம்பாங்க. ஆனாலும் அந்த கார் விற்கத்தானே செய்யுது, வாங்க தானே செய்கிறாங்க. அதையெல்லாம் நம்புகிற அந்த ஜனங்க ஒரு தப்பும் செய்யாமல் சொன்னது அத்தனையும் 100% நிறைவேறுகிற இந்த வசனத்தை கொடுத்த ஆண்டவர் சொன்ன பரலோகத்தின் நரகத்தை மட்டும் நம்ப மாட்டாங்க. அது மட்டும் கேட்போம் நம்ம. ஓகே. நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த சயின்டிஃபிக் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாமே கடைசி ஒரு 200 வருஷத்துக்குள்ள வந்தது தான். அதுவும் லாஸ்ட் 50லேருந்து 80 வருஷத்துக்குள்ள தான் இவ்வளோ எக்ஸ்போனன்ஷியல் அட்வான்ஸ்மெண்ட் வந்திருக்கு. காட்ஸோட ஆயிரக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது இன்னைக்கும் அக்யூரேட்டாக நடக்குது இல்லையா? கண்டிப்பா. ஸோ எதை பிலீவ் பண்ணுங்கிறத சாய்ஸை காடே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. அவங்கவுங்க அதை பற்றி பிலீவ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் ஒரு பாயிண்ட் மட்டும் ஆட் பண்ண விரும்புகிறேன். மோட்சம் நரகங்கிறது மனுஷனுக்கு பை டிஃபால்ட்டாக கொடுக்கப்பட்ட ஒரு உணர்வு. ஆதி காலத்து மனுஷன்ல இருந்து பை டிஃபால்ட்டாகவே அவங்களுக்கு என்ன நினச்சாங்கன்னா, முக்தி அடைகிறதுங்கிறது நான் மோட்ச ராஜ்யத்துக்கு போய் சேரணும், பரலோகத்து. அதுக்கு வேர்டு தான் ஒவ்வொரு இதுலையும் வேறு வேறு மாதிரி இருக்கும். பட் ஆனால் ரிகார்ட்லெஸ் ஆஃப் தேர் பிலீஃப் ஆர் ரிலிஜன், அவங்க எல்லாருமே நம்பினது என்னன்னா, ஹெவன் ஒன்று இருக்குது, ஹெலன் ஒன்று இருக்குண்டு. கடைசி ஒரு 50 வருஷமா இல்லாட்டி 75 வருஷமா நம்ம அதை கரெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த விஷயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்க விரும்புகிறோம்.
அதை எடுத்து அதை கொஞ்சம் குழப்பி வச்சிருக்கோம். இப்போ அது எப்படி ஆயிடுச்சுன்னா, ஒருத்தர் பேசும்போது சொன்னாங்க, ஒரு நாத்திக கொள்கை உடையவங்க. அது வந்து ஜனங்கள பயமுறுத்துது. அந்த பயமுறுத்துதல் வந்து அது இருக்கு. அந்த பரலோகமா, நரகம்னு சொல்லி ஜனங்கள பயமுறுத்தி உள்ள வச்சிருக்கிறாங்க. அதனால தான் ஜனங்க அத நம்புறாங்க அப்படின்னு அவங்க ஒரு விஷயம் சொல்றாங்க. ஆனால் அது வந்து டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியதான எப்படி ஒரு 1 இயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஹால்ஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, ஃபைனல், எக்ஸாம், ரிசல்ட் இதெல்லாம் அதில பேக்கேஜ் தானே. இது அந்த பேக்கேஜ்ல இருக்கு. இப்போ வந்து ஒரு ஸ்கூல்ல அட்மிஷன் குடுக்கும்போது, ஒரு பையனுக்கு குடுக்கும்போது, உங்க பையன வந்து நாங்க எக்ஸாம் வைப்போம், குவார்ட்டர்லி வைப்போம், ஹால்ஃப் இயர்லி வைப்போம், ஆனுவல் இருக்கு அப்படின்லாம் அவங்க சொல்றதில்ல. அண்டர்ஸ்டுட். அதில அது டிஃபால்ட்டா அது உள்ள இருக்கு. அதில தனிப்பட்ட முறையில என்ன நீங்க ஆனுவல் எக்ஸாம் வச்சிருக்கிறீங்க, இப்படி பயமுறுத்துறீங்க நான் கேட்கிறோம் நம்ம. காசு நம்ம கட்டுறோம். காசு நம்ம கட்டுறோம். அதே மாரி நியாய தீர்ப்பு, பரலோகம், நரகம் என்பது மனுஷனுக்குள்ள இருக்கிற டிஃபால்ட்டான ஒரு விஷயம். கரெக்ட். அழகா சொன்னீங்க. அதுதான் நீங்க சொல்ல வரீங்க இல்லையா? அழகா சொன்னீங்க நீங்க. அப்ப அந்த டிஃபால்ட்டான ஒரு விஷயத்தை பயமுறுத்துறது அப்படி இப்படின்னு சொல்லி இதை விட்டு எடுக்க பார்த்து இது கிடையாது, இல்ல இதெல்லாம் சும்மா மாயை அப்படின்னு நம்ம வந்து அப்படியே காத்துல கலந்துருவோம். சிலர்லாம் சொல்றாங்க காத்துல கலந்துருவோம், காஸ்மாஸ். அப்படின்ற ஒரு வேர்ட் சொல்றாங்க. நிறைய பேர் இந்த ஹெவன் ஹெல் பத்தின விஷயத்தை வெளியே எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்கன்றதுக்கு நான் சொல்றேன். நான் ட்ரூ நீங்க சொல்றது. ஆனா வசனம் தெளிவா சொல்லுது, மனுஷன் ஒரு முறை மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு இந்த சத்தியத்தை சொல்ற வேதம் அழகா சொல்லி வச்சிருக்கு. ஸோ நிச்சயமாக பரலோகம் நரகம் உண்டு, ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம் brother. அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்? அடுத்த கேள்வி நம்பர் 3 வந்து சயின்டிஃபிக்கா இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எப்படி பாவத்தை சுத்திகரிக்கும்னு சொல்லுங்க ஓகே. அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. ஆமாம், இந்த கேள்வி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ ஒரு இடத்துல படிச்சிருக்கேன் நான். என்னைக்கோ சிந்தப்பட்ட ரத்தம் இன்னைக்கு கழுவுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாரு. ஆமா. ஓகே. அதாவது இது எந்த எபிசோட்ல வந்திருந்ததுன்னா, கானுடைய வார்த்தை கன்சிஸ்டண்டா இருக்கு. அவர் பழைய ஏற்பாட்டுல ஆத்மாவை விடுவிக்கிற ஒரு கருவியா பயன்படுத்தினாரு. அதை புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணாரு. இது டெஸ்ட் ஆஃப் கன்சிஸ்டன்சி, அது சத்தியத்துக்கு ஒரு அடையாளம் அப்படிங்கிற ஒரு எபிசோட்ல பேசியிருந்தோம். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற எபிசோட்ல அதுல தான் இந்த கேள்வி வந்திருந்தது. சயின்டிஃபிக்கா வந்து நீங்க எப்படி இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் பாவத்தை சுத்திகரிக்கும்னு சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. சரி, இந்த கொஸ்டின் ஆன்சர் போறது முன்னாடி உங்ககிட்ட ஒரு கொஸ்டின். இங்கிட்டியா? ஆமா. சரி. ஆனா வந்து ஸ்பிரிச்சுவல் கொஸ்டின் கிடையாது, சயின்டிஃபிக் கொஸ்டின். சயின்டிஃபிக்கா நீங்க சொல்லணும் பாவம் என்றால் என்ன அப்படின்ட்டு. இல்லை, அதுக்கு நீங்கள் தான் சயின்டிஃபிக்கலி ஒரு லைன் ஒன்று வச்சுருப்பீங்க. ஒரு நாள் எல்லா விஷயத்துக்கும் அந்த சயின்ஸ் கொடுக்கக்கூடிய டேர்ம்ஸ் ஒன்று, லவ்னா என்ன, இதுக்கெல்லாம் கெமிக்கல் டேர்ம்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. பாவம் சின் அப்படி தானே கேட்குறீங்கய்யா? நீங்கள் இப்போ என்ன சயின்டிஃபிக்கலி கேட்டினா எப்படி சொல்ல? ஸ்பிரிச்சுவலினா நான் சொல்லிடுவேன். சொன்னா நான் உங்ககிட்ட கேட்பேன். சரி, நீங்களே சொல்லியிருக்கிறது. ஆமா. அதுலயாவது லவ்னா என்னன்னு கேட்டாலும் இந்த டைஹைட்ராக்சி ஃபினில் எத்திலமின் டிஇபி அப்படின்னு டோபமைன் ஒன்று செக்ரெட் ஆகும் அதுங்கிற மாதிரி சொன்னாங்க. பாவத்துக்கு அந்த டெஃபினேஷனும் உங்கள்கிட்ட கிடையாது. ஏன்னா சயின்டிஃபிக்கா பாவம்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஓகே. ஒரு சயின்ஸ் புக்கில் போய் பாவம் என்றால் என்ன அப்படின்னு தேடுறதுக்கு என்ன அர்த்தம்னா, சிலப்பதிகாரத்தில் போய் சாம்பார் வைப்பது எப்படி அப்படின்னு தேடினா அதுக்கு ஆன்சர் இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஓகே. இது ரெண்டும் வேற வெவ்வேறு ஃபீல்டு. வெவ்வேறு ஃபீல்டுன்னு சொல்றத விட இதுக்கு சம்மந்தமே கிடையாது. சம்மந்தமே இல்லை. இதுக்கு வந்து ஃபலிஷியஸ் ஆர்குமெண்ட்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபலிஷியஸ் ஆர்குமெண்ட் என்னன்னா, முந்தி ஒரு டைம் சொல்லியிருக்கோம், நிறை மாசுங்கிறதுக்கு இல்லையா, மாசோட யூனிட் தான் வெயிட். மாச நிறைய அளக்கக்கூடிய இதுதான் வெயிட். அந்த வெயிட்டை நீங்கள் எப்படி அளப்பீங்கன்னா கிலோகிராம், கிராம் இப்படின்னு அளப்பீங்க. சவுண்ட் இருக்கு, சவுண்டை நீங்கள் எப்படி மெஷர் பண்ணீங்கன்னா டெசிபிளில் மெஷர் பண்ணுவீங்க, டிபின்னு சொல்லுவோம். ஒரு ஸ்பீக்கர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட சவுண்ட் எப்படின்னு கேட்கறதுக்கு ஸ்பீக்கரோட டிபி என்ன அப்படின்னு கேட்பாங்க. 30 டெசிமல் 35 டெசிமல் அந்த மாதிரி சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் வந்து கேட்குறாரு, சவுண்டை நீங்க தெராசுல கிலோகிராம்ல மெஷர் பண்ணி காமிங்கிறார், நீங்க என்ன சொல்லுவீங்க? அதாவது புரியாம ஒரு ஒரு ஒன்று கேட்குறான்னு நம்ம நினச்சிக்க வேண்டியது தான். கொஸ்டினே இல்லாஜிக்கல். சின்னனா என்னங்கிறத ஸ்பிரிட் பீயிங்ல இருக்கிற அந்த மாரல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு ஆளு தான் சொல்லித்தர முடியுமே ஒழிய சயின்ஸோ சயின்டிஃபிக் புக்ஸோ சொல்லித்தராது. இந்த சயின்ஸை முழுசா நம்புற, அதை தெய்வமா வணங்குற, இந்த எவல்யூஷனை நம்புறவனும் சொல்லித்தர மாட்டான், அவனுக்கு தெரியாது. இது எப்படின்னா ஒரு எல்கேஜி குழந்தைகிட்ட போய் குவாண்டம் அல்ஜிப்ரானா என்னன்னு தெரியுமான்னு கேட்டால் அது முழிக்கணும் அவங்கள பார்த்து. ஏன்னா அந்த கொஸ்டினே அதுக்கு ஃபஸ்ட்டு புரியாது. பாவம் என்றாலே என்னன்னு சொல்லிக் கொடுக்க தெரியாத சயின்ஸு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் எப்படி வல்லமா இருக்குங்கிறத உங்களுக்கு ப்ரூவ் பண்ணுவோம். அதாவது உணர்வுபூர்வமான விஷயத்தை நாம் வந்துட்டு உருவமாகவோ அதை காட்ட முடியாது தானே. இப்போ எனக்கு ஒரு பசி வருது அப்படின்னு நான் சொல்கிறேன்,
பசிக்கு சாப்பிட்டா ஆகாரம் சாப்பிட்டா பசி போயிடும்னு சொல்ல முடியும். பசிக்குதா எங்க எப்படி பசிக்குது, பசியை காட்டு அப்படின்னா நான் என்ன கண்ணில் காமிங்க, என்ன கண்ணில் காமிங்க அப்படின்னா நம்ம கேட்கறோம். இல்லைங்க என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு பசிக்குதுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்படி சொல்கிறீங்க உங்களுக்கு பசிக்குது, நான் நம்ப மாட்டேன் அப்படின்னா நம்ம எப்படி அது வந்து ஒரு தவறான வாதமாக இருக்கும். பசி என்பது உங்களுக்குள் ஏற்படக்கூடிய ஒரு உணர்வு, அது உங்களுக்கே தான் தெரியும். அந்த மாதிரி தான் அந்த இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை மன்னிச்சதுங்கிறது எனக்குள் வரக்கூடிய ஒரு உணர்வு. நான் ஸ்பிரிச்சுவலாக தான் அதை புரிஞ்சிக்க முடியும். கரெக்ட். அது வரும்பொழுது எனக்குள் ஒரு மாற்றம் வருது. இந்த ஆண்கள் பெண்கள்லாம் ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, கெமிஸ்ட்ரி அப்படின்னு. அந்த உணர்வு எதனால் வருது, அது என்ன, அதுக்கு அது நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஒரு கெமிக்கல் டேர்ம் சொல்லுவாங்க, அந்த இதையும் கலந்து அது வந்து இது வருது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இயேசுவின் ரத்தம் என்னை கழுவின உடனே அது வந்து எனக்குள்ளே வந்து அந்த ஆவிக்குரிய விதத்தில் எனக்குள்ளே வந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வந்த உடனே என்னை அறியாமலேயே என் ஆத்மாக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. சந்தோஷம் வருது, வாழ்க்கை மாறுது. வாழ்க்கை மாறுது. எனக்கு அது வரைக்கும் இருந்த பேர்டன் போகுது, எல்லாமே என்னை விட்டு போகுது. ஏதோ ஒரு நியூ பர்சனாக நான் மாறின ஃபீல் எனக்குள்ளே வருது. அதாவது எல்லா மனுஷனுக்கும் நான் ஸ்பிரிச்சுவலாக ஒரு பதில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். இது கட்டாயப்பா, எல்லா மனுஷனுக்கும் அவன் பாவத்தை குறித்ததான ஒரு பாரமும் ஒரு குற்ற உணர்வும் இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் இருக்குது. அப்படி இல்லாத ஆளே இல்லை. அப்படி இல்லாத ஆளே இல்லை. அப்படி இல்லைன்னு சொன்னால் அவன் மறைக்கிறான், ஒரு போர்வையை போட்டுட்டு தனக்குள்ளே இல்லை அப்படிங்கிற மாதிரி மறைக்கிறான், அவ்வளோதானே ஒழிய நான் பாவம் செஞ்சேன், எனக்குள்ளே இப்படி ஒரு பாவம் இருக்குது அப்படிங்கிற உணர்வு இருக்குது. அதை தொலைக்கணுமா வேணாமான்றவங்க வேற. ஆனால் பாவ உணர்வு எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த பாவத்தை தொலைக்கணும்னு பெரும்பான்மையானவர்கள் விரும்புகிறாங்க இல்லையா? ஆமாம். அது அது தொலைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் வர வாய்ப்பு இருக்குது. புரியுது. அது எனக்கு தொலைஞ்சதுனால, அது எங்கே தொலையுதுன்னா இயேசுவின் ரத்தம் எனக்குள்ளே வந்ததுனால எனக்கு தொலைகிறத நான் ஃபீல் பண்ணுறேன். என்னை மாற்றுது. பல இடங்களில் நான் முயற்சி செஞ்சுருக்கிறேன் இந்த பாவத்தை விட்டு தொலைகிறதுக்காக. பல யாத்திரைகள், பல காரியங்கள் நான் செஞ்சுருக்கேன். அங்கெல்லாம் எனக்கு தொலையாமல் நான் போயிட்டு வந்த பிறகும் கூட எனக்குள் அந்த உணர்வு வரல. பாவம் போயிடுச்சுங்கிற உணர்வே எனக்கு வரல. சாப்பிட்ட உடனே பசி போன உணர்வு வருது, ஆனால் திருப்பி பசிக்குது. நிரந்தரமாக என்னை விட்டு பசி போகவே இல்லை. அதே மாதிரி பாவ உணர்வு நிரந்தரமாக என்னை விட்டு போகவே இல்லை. ஆனால் எப்போ இயேசுவின் ரத்தம் கழுவப்பட்டுச்சோ அது வரைக்கும் இருந்த எல்லா பாவ உணர்வும் போய் எனக்கு அந்த நீங்கள் சொல்கிறீங்களா பசிக்கவே இல்லைங்க, அது என்னமோ தெரில, பசியே இல்லை பசியே இல்லை, அந்த மாதிரி எனக்குள்ள ஒரு உணர்வு இருக்குது. அதை ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியுமே ஒழிய சயின்ஸாலேயோ வேறு எதனாலேயோ உங்களால் அதை வந்து புரிய முடியாது. நீங்கள் சொன்ன மாதிரி அது வேற ஃபீல்டு. சயின்ஸ் அவ்வளோ பெருசு கிடையாது. அதை புரிய வைக்கிற அளவுக்கு சயின்ஸுக்கு கெப்பாசிட்டி பார்த்தா சயின்ஸுக்கும் கிடையாது. சயின்ஸை முழுசாக கடவுளாக நம்புகிற இந்த ஆட்களுக்கும் இது கிடையாது. அது உள்ள அது ஆத்மாவை சம்மந்தப்பட்டது இல்லையா? அந்த ஆத்மா சம்மந்தப்பட்டதை நீங்கள் மெட்டீரியல் சம்மந்தப்பட்டதை வச்சு என்ன செய்ய முடியாது. அதான் சவுண்டை நீங்கள் வந்து எடை போட்ட அதுதான். ஸோ அது வந்து நமக்குள்ளே அந்த மாற்றத்தை கொண்டு வருது. ஸோ இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை மன்னிக்கும். இயேசுவின் ரத்தம் உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போகும். இயேசுவின் ரத்தம் சந்தோஷம் கொடுக்கும். உணர்ந்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷம் பிரதர். அந்த எண்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரியா? எனக்குள்ள அந்த ஒரு சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்ச மாதிரி இது இருந்தது. இன்னைக்கு நிறைய காரியங்கள், நிறைய கேள்விகளுக்கு பதில் பார்த்தோம். ஸோ நம்ம அடுத்த எபிசோட்ல கேள்வி பதில் தான் பார்க்க போகிறோம் இல்லையா? ஆமாம். அடுத்த ஒரு 2 கொஸ்டின் இருக்குது. அது அவர்கள் கேட்ட கேள்விகளுக்கு வேதத்தில் இருந்தும் முடிஞ்ச வரைக்கும் சயின்டிஃபிக்கலாகவும் பதில் நம்ம பார்க்க போகிறோம். ஆமாம். ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் எழுதுங்க. அப்புறம் பிரதருடைய சேனல் இருக்குது வாய்ஸ் ஆஃப் பைபிள், அதை பாருங்கள். பிரதருக்காக எங்கள் ஊழியங்களுக்காக ஜெபிச்சு கொள்ளுங்க. கர்த்தருக்கு சித்தமானால் வருகை தாமதிக்குமானால் இன்னொரு சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.